விண்வெளி வீரர்களுக்கு தண்ணி அங்கே எப்படி கிடைக்குது? அது மட்டும் இல்லாம பெண்கள் வந்து அவங்களோட பீரியட்ஸ வந்து எப்படி சமாளிக்கிறாங்க? இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விண்வெளியில வந்து தண்ணி வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அதனால வந்து விண்வெளி வீரர்களோட யூரின், வேர்வை அத சுத்திகரிப்பு பண்ணி தான் அவங்க வந்து குடிக்க தண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க குளிக்க மாட்டாங்க. வெட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. விண்வெளிக்கு போயிட்டு வந்த வீராங்கனைட்ட வந்து அவங்களோட பேட்டி எடுத்தப்போ அவங்களோட கேட்ட முதல் கேள்வி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களோட பீரியட்ஸ் எப்படி சமாளிச்சீங்க? அப்படி தான் கேட்டிருக்காங்க. அங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா, 0 கிராவிட்டி தான் இருக்கும். பிளட் ஃப்ளோ வந்து பேக்ல இருக்காது. பேக்ல இருக்குமா? இந்த மாரி நெறைய டவுட் இருந்திருக்கு. ஆனா, அங்க அந்த மாரி தான் எதுவும் இல்ல. நம்மளோட மனித உடம்பு வந்து இயற்கையா எப்படி இருக்கோ, அங்க விண்வெளிக்கு போனாலும் அங்கேயும் அப்படிதான் இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அங்க பார்த்துட்டிங்கன்னா, டாய்லெட் போறதுக்கு, குளிக்கிறதுக்கா அவ்ளோ பிரச்சனை இருக்கு. யூரின் வந்து ஒரு லிக்விடா இருக்கும். நீங்க வந்து எப்படி இத மேனேஜ் பண்ணீங்கன்னு கேட்குறப்போ, இவங்க வந்து நாப்கின் யூஸ் பண்ணிக்கிருவாங்க. அங்க இருக்கவங்க நாப்கின் யூஸ் பண்ணிட்டு அத வந்து ஒரு ட்ரேஸ் போர்டுல போட்டுருவாங்க. ட்ரேஸ் போர்டு வந்து ஃபுல்லானதுக்கு அப்புறம் வந்து அத வந்து தனியா வந்து கழட்டி விட்டுருவாங்க. அது வந்து நம்ம கீழ வர்றப்ப, நம்மளோட பூமிக்கு வர்றப்ப 28 கிலோமீட்டர்லேருந்து 17 கிலோமீட்டர் வேகத்தில வரும். இது வந்து காற்றோட வினை புரிந்து, அது வந்து வர்ற வழியிலே எரிஞ்சிருங்க. பூமியில வந்து எந்த குப்பையுமே விழுகாது. இந்த மாதிரி வந்து சாலி ட்ரைட் அப்படிங்கிறவங்க 1983ல சேலஞ்சர்ஸ் S7 மிஷன் அப்படிங்கிறதுல ஒரு 3 விண்வெளி ஆண் வீர ஆண் வீரர்களோட இவங்களும் சேர்ந்து போயிருந்திருக்காங்க. அவங்க வந்து எடுத்த பேட்டியில சொல்லியிருந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீக்லி 100 டூ 200 நாப்கின்ஸ் தேவைப்படும் அப்படின்ட்டு இந்த இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. ஆனா, அங்க வந்து அவ்வளோ தேவைப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு தள்ளி போடுறதுக்கு வந்து நெறைய மாத்திரைகள், ஊசிகள்லாம் இருக்கு. அத வந்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவர்களும் பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க. இத வந்து தள்ளி போடுறதுக்கு மாத்திரைகள், ஊசிகள் இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கலாம். நெறைய விண்வெளி வீராங்கனைகள் வந்து இதத்தான் சூஸ் பண்றாங்க. இல்ல எனக்கு மாத்திரை, ஊசி வேணாங்கிறவங்க, அ அவங்க வந்து நார்மலா எப்பயும் இருக்க மாதிரியே இருந்துக்கிருவாங்க. அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அந்த மாரி சொல்லியிருக்காங்க. சோவியத் யூனியன் முதல்ல விண்வெளிக்கு போன பெண் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, சோவியத் யூனியன்ல வாலியன் டியானா டெரஸ்கோவா அப்படிங்கிறவங்க தான் 1963ல 20 வருஷத்துக்கு முன்னாடியே போனவங்க.